மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் இதுவரைக்கும் மற்றவங்ககிட்ட கொடுத்த பணம் திரும்ப வந்ததா இல்லையா, அதனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் காணப்போகிறோம். அது ஏன் வரவில்லை, அதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் ₹1 சம்பாதிப்பதாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் உங்களின் கடுமையான உழைப்பும் வியர்வையும் இரத்தமும் நிச்சயமாக சிதைக்கப்பட்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த இரத்தத்தை சிந்திதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ₹1 கூட நீங்க சம்பாதித்திருப்பீங்க. அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை யாராவது கஷ்டமென்று வந்து உங்களிடம் கையேந்தி நின்ற போது உங்களுடைய கையில் இல்லை என்றாலும் வேறு ஒருவரிடம் கைமாற்றாக வாங்கி கூட நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு பணம் இதுவரைக்கும் உங்களுடைய கைக்கோ அல்லது அந்த ஒரு நபர் நாளைக்கு கொடுத்து விடுகிறேன் என்று கூறிய ஒரு வார்த்தையில் அவர்களை நம்பி நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கேட்டிருப்பீங்க. நாளைக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவாயா, என்னிடம் பணம் இல்லை, நானே வேறு ஒருவரிடம்தான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறிதான் நீங்கள் அனைத்தையும் தெளிவாக கூறித்தான் அந்த ஒரு பணத்தை நீங்கள் வாங்கி கொடுத்திருப்பீங்க. அது அனைத்திற்கும் சரி என்று கூறிவிட்டு அவர்களிடம் நீங்கள் பணத்தையே வாங்கி கொடுத்திருப்பீங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த ஒரு மனிதர் நாட்கள் ஆகியிருக்கும், மாதங்கள் வாரங்கள் கூட கடந்திருக்கும். இதுவரைக்கும் அந்த ஒரு பணத்தை அந்த ஒரு மனிதர் கொடுத்திருக்க மாட்டார். நீங்கள் மற்றொரு நபரிடம், தெரிந்தவரிடமோ இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்திடமோ வாங்கி நீங்கள் வாங்கிய நபரிடம் நீங்களே உங்களுடைய கை காசை போட்டு பணத்தை கொடுத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் நம்பி வாங்கி கொடுத்த அந்த ஒரு நபர் இதுவரைக்கும் உங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கவே மாட்டார். ஆனால் உங்களிடம் வாங்கும்போது கனிவாக பேசியிருப்பார். கனிவாக பேசி உங்களிடம் எப்படி வாங்க வேண்டுமோ மனதளவில் உங்களை இறக்கப்படக்கூடிய அளவுக்கு அனைத்தையுமே செய்து அந்த ஒரு மனிதர் பணத்தை வாங்கியிருப்பார். அந்த ஒரு பணத்தை திரும்பி தரக்கூடிய நேரம் வந்தபோது உங்களை தேட வைத்திருப்பார். அவர்கள் எங்கு இருந்தாலும் அந்த ஒரு இடத்திற்கு வா, இந்த ஒரு இடத்திற்கு வா, எனக்கு இதை வாங்கி கொண்டு வா என்று உங்களிடம் சட்டம் போடுவது போல என்னமோ நீங்கள் அவரிடம் பணத்தை வாங்கி இருப்பது போல அவர் உங்களிடம் சில பேச்சுக்களையும் சில வசனங்களையும் உங்களிடம் அந்த ஒரு மனிதர் நிச்சயமாக பேசியிருப்பார். நீங்கள் போன் செய்தால் எடுக்காமல் தவிர்ப்பது, நேரில் சென்றால் அநாகரிகமாக பேசுவது என உங்களை நரக வேதனைக்கு அந்த ஒரு மனிதர் நிச்சயமாக உள்ளாக்கியிருப்பார். நாம கஷ்டப்பட்டு உழைத்த பணம் நமக்கு வராமல் போய்விட்டது, நமக்கு இந்த நிலையா என்று நீங்கள் இன்றும் கலங்கும் பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்விற்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் கொடுத்த பணம் இன்னும் வரவில்லை. அது உங்களுடைய தாராள குணத்திற்கு இந்த உலகம் கொடுத்த ஒரு கசப்பான ஒரு பரிசு. அதனையும் நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். இனிமேலாவது யாரிடமாவது பணத்தை கொடுத்தால் அவர்களிடம் கொடுக்கலாமா, அவருடைய நிலைமை என்ன, அவர்களை பற்றி முழு விவரத்தையும் தெரிந்து கொண்டு நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்க உதவியவங்க ஏன் தெரியுமா உங்களை மறந்துவிட்டு போனார்கள்? உங்களுடைய பிறவி குணம் என்பது உங்களை நம்பி வந்தவர்களை கைவிடக்கூடாது என்பதுதான் உங்களுடைய குணமாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். உத்தியோகத்திலோ தொழிலிலோ அல்லது குடும்பத்திலோ பலரை உங்களுடைய தோள்களில் நீங்கள் சுமந்து கொண்டோம். அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நீங்கள் அசாத்தியமாக பாடுபடக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டேதான் இருந்தீர்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய கஷ்ட காலம் நீங்கி வசதியான நிலைமைக்கு வந்தவுடன் உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்துவிட்டு உங்களை முற்றிலுமாக மறந்தும் போயிருப்பாங்க. நீங்க செய்த உதவிகள், நீங்கள் கொடுத்த பணம் என அனைத்தையுமே அவங்க மறந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்திற்காக அவர்கள் சொன்ன பொருட்களை வாங்கி கொடுப்பது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் போல அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள நீங்க நடந்திருப்பீங்க. ஆனால் அது அனைத்தையுமே அவர்களும் மறந்திருப்பார்கள். அந்த ஒரு குடும்பமும் உங்களை மறக்கவா ஆரம்பித்திருப்பாங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கும் கர்ம வினைகளின் பாடம்தான் இதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். யாருக்கும் நீ உதவி செய்யாதே, உனக்கு யார் திருப்பி செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ செய் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடமாகவே, உங்களுடைய அதிபதி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடமாகவே இருக்கும். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் போது ஒரு முதியவரை போல நீங்கள் பொறுப்போடும் கண்டிப்போடும் செய்திருப்பீங்க. அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததும் தங்களுடைய பழைய பலவீனமான காலத்தையும் உங்களுடைய கண்டிப்பையும் நினைக்க விரும்பாமல் நன்றி உணர்வை மறந்து உங்களை விட்டு விலகிவிட்டும் சென்றிருப்பார்கள். விலகும் பொழுது கூட அவர்கள் சாதாரணமாக விலக மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரையும் அவமானத்தையும் தேடி கொடுத்துதான் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பார். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுடைய சேனலுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
நான் இதுவரை கூறியது மகரம் ராசி அன்பர்கள் ஆகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். பொய்யாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், உண்மையாக இருந்தால் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள், நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நீங்கள் இவ்வளவு காலம் உங்களை உழைப்பு என்ற ஒரு பெயரில் ஓயாமல் ஓட வைத்து கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையும் மற்றவர்களிடம் கொடுத்து ஏமாற செய்து நன்றியற்ற மனிதர்களால் உங்களுக்கு பல மனக்காயங்கள் அள்ளி தந்த அந்த 7.5 சனியின் 2 காலம் முற்றிலும் முடிவுக்கு வரப்போகிறது. இனிமே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பொற்காலமானது தொடங்கவா ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்றால், பூமி தத்துவ ராசியான மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையும் வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் மாபெரும் மங்களகரமான திருப்ப முனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்திக்க போகிறது. அந்த ஒரு சந்திப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களை தேடியும் வர வைக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் கர்ம காரகன் சனி உங்களை வறுமையிலும் கடன் சுமையிலும் கடுமையாக உழைப்பிலும் போட்டு அக்னி பரீட்சையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்தியிருப்பார். ஆனால் நாளை முதல் பிரபஞ்சம் உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் வட்டியும் முதலுமாக பலன்களை உங்களுக்கு திருப்பி தரப்போகிறது என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்வீங்க. வராது என்று கைவிட்ட பழைய அத்தியாவசிய பணங்கள் யாவும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் தங்களுடைய சுயநல முகமானது வெளிப்பட்டு உங்களை விட்டு தானாகவே விலகுவாங்க. உங்களை விட்டு விலகக்கூடிய மனிதர்களை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவர்களை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எவ்வளவுதான் அவர்களை திட்டினாலும் உங்க கூடவே இருப்பாங்க. இந்த ஒரு நாள் அவர்கள் மீது தவறு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு நாளைய நாள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த ஒரு நபர்களை மட்டும் உங்களுடன் நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தடைபட்டு கிடந்த வீடு, வாகன சேர்க்கை மற்றும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து உங்களுடைய கௌரவத்தையும் ராஜ அந்தஸ்தையும் சமுதாயத்தில் மீண்டும் நிலைநாட்டக்கூடிய புதிய சகாப்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பிறந்து உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் அது நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே உங்களுக்கு பணம் மெதுவாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நாளை முதல் மாற்றவும் ஆரம்பிக்கும். மகரம் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியும் செல்வத்தின் அதிபதியுமான சுக்கிரனின் ஒரு ராசி ரிஷபம் ராசி ஆற்றல் உங்களுக்குள்ள கிடைக்கப் போகிறது. ரிஷபம் ராசியில் எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் ஆனது ஏற்படும். எனவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக திரும்பும். ரிஷபத்தின் குணம் என்பது அவசரப்படாமல் நிதானமாக ஆனால் ஸ்திரமாக பணத்தை சேர்ப்பதாகத்தான் அவர்களுடைய குணமாக இருக்கும். அதே போல இனி வரக்கூடிய நாட்களில் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நேர்மையான உழைப்பிற்கும் படிப்படியான ஸ்திரமான முறையில் பணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் சேரவும் ஆரம்பிக்கும். கடல் அலை போல ஏறி இறங்கிய உங்களின் பொருளாதார நிலைமைகளானது மாறி சிறு துளி பெருவெள்ளமாவது போல உங்களின் சேமிப்பு பெட்டகம் நாளுக்கு நாள் உயரவும் ஆரம்பிக்கும். இந்த நிதானமான பணவரவு இவ்வளவு காலம் உங்களை வாட்டி வதைத்த அத்தனை பொருளாதார பயங்களையும் முற்றிலுமாக துடைத்தெறிந்து உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே ஒரு சொகுசான ஆடம்பரமான பாதையை நோக்கி மாற்றவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடனே கிடைக்கப் போவது கிடையாது, பொறுமையாகத்தான் கிடைக்கும். ஆனால் இது கிடைத்து விட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் என்னிடம் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. சுக்கிரனின் ஒரு ராசி ரிஷபம் ராசி ஆற்றல் உங்களுக்குள்ள கிடைக்கப் போகிறது. ரிஷபம் ராசியில் எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் ஆனது ஏற்படும். எனவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக திரும்பும். ரிஷபத்தின் குணம் என்பது அவசரப்படாமல் நிதானமாக ஆனால் ஸ்திரமாக பணத்தை சேர்ப்பதாகத்தான் அவர்களுடைய குணமாக இருக்கும். அதே போல இனி வரக்கூடிய நாட்களில் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நேர்மையான உழைப்பிற்கும் படிப்படியான ஸ்திரமான முறையில் பணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் சேரவும் ஆரம்பிக்கும். கடல் அலை போல ஏறி இறங்கிய உங்களின் பொருளாதார நிலைமைகளானது மாறி சிறு துளி பெருவெள்ளமாவது போல உங்களின் சேமிப்பு பெட்டகம் நாளுக்கு நாள் உயரவும் ஆரம்பிக்கும்.
இந்த நிதானமான பணவரவு இவ்வளவு காலம் உங்களை வாட்டி வதைத்த அத்தனை பொருளாதார பயங்களையும் முற்றிலுமாக துடைத்தெறிந்து உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே ஒரு சொகுசான ஆடம்பரமான பாதையை நோக்கி மாற்றவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடனே கிடைக்கப் போவது கிடையாது, பொறுமையாகத்தான் கிடைக்கும். ஆனால் இது கிடைத்து விட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும்.